இதுல சனி பகவானுடைய 7.5 சனி வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேசம் வச்ச ஆட்கள், ரொம்ப பாசம் வச்ச ஆட்கள், ரொம்ப பார்த்து பழகுன ஆட்கள், இவங்க நம்பிக்கை வச்ச ஆட்கள்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி பரவாயில்லன்ட்டு இவங்க சிங்கிளா தன்னுடைய வாழ்க்கையை போராடி கடந்துகிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் குரு வக்ரமானோடனே போன ஆளுகளுக்கு திடீர்னு ஞானம் வந்த மாதிரி மறுபடியும் மேசராசிக்காரர்களை தேடி வருவாங்க. வந்துட்டு நம்ம 2 பேரும் நண்பலாக இருக்கலாமே, நம்ம 2 பேரும் திரும்ப வாழ்க்கையை தொடங்கலாமே அப்படின்லாம் வருவாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஜென்யூனாக சொல்லிடணும், இப்பயும் நான் சிங்கிள் தாண்டா, நீ எப்போ வந்து பார்த்தாலும் நான் முரட்டு சிங்கிள் தாண்டா, உங்களுக்கு தயவே எனக்கு வேணாம்டா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் தன்னுடைய நிதர்சனமான தனித்துவமான தன்னம்பிக்கை குணத்தால் இந்த வக்ரகுரு பயிற்சி அவங்க கடந்து போகலாம். பணம் அப்பப்போ வருங்க, வந்த பணம் என்ன ஆகும், செலவாகும், பரவாயில்ல ஆயிட்டு போகுது, திரும்ப சம்பாதிப்போம், விரயச்சனி இருந்து தானே செலவாகிட்டே இருக்கு, ஆயிட்டு போகுது, திரும்ப சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மேசராசிக்கு எப்பயுமே இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை குரு கெடுக்கிற மாதிரி செலவை கொடுப்பாரு. செலவை கொடுத்தாலும் குரு வரவா கொடுத்து செலவை கொடுப்பாரு, காசு கொடுப்பாருங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேட்டு அடைச்சா மேசராசிக்கு இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வருவான், ஒருத்தன் விட்டுட்டு போனா இன்னொருத்தன் காப்பாற்றுவான். ஒரு விஷயம் இவர்களை கைவிட்டு போனால் 100 விஷயம் இவர்களுக்காக வாசப்படியிலே காத்திருக்கும் சூழ்நிலையை வக்ரகுரு கொடுப்பார். அதான் மேசராசி. தன்னம்பிக்கை, பாடம், கத்துக்கிட்ட பாடத்தை தனக்கு படிப்பனையா எடுத்துக்கிறது. வக்ரகுரு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவாகிறது, தெளிவான சிந்தனை, தெளிவான முயற்சி, சீரிய உழைப்பு, சீரிய முயற்சி, இது எல்லாம் வக்ரகுரு மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு.